நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பிஎன்எஸ்ல பார்க்க போகிறது சாப்டர் 15. சாப்டர் 15 என்ன சொல்லுதுன்னா, அஃபென்சஸ் அஃபெக்டிங் த பப்ளிக் ஹெல்த், சேஃப்டி, கன்வீனியன்ஸ், டீசன்சி அண்ட் மாரல்ஸு. பொதுமக்களுடைய நல்வாழ்வு, பாதுகாப்பு, வசதி, பண்பு நலம் மற்றும் ஒழுக்கம் இவற்றை பாதிக்கின்ற குற்றங்களை பற்றி தான் சொல்ல போகிறோம். ஓகேங்களா? இது எப்படி என்ன வச்சுக்கலாம்னா, அஞ்சுனா இதில் ஒரு 5 விஷயத்த சொல்ல போகிறாங்க. பப்ளியோட ஹெல்த்து, சேஃப்டி, கன்வீனியன்ஸு, டீசன்சி அண்ட் மாரல்ஸு. இந்த 5 பற்றி தான் நம்ம இந்த சாப்டரில் பார்க்க போகிறோம். இந்த சாப்டரில் வந்து பார்த்தா செக்ஷன் 270 297 வரையும் இருக்குது. ஓகேங்களா? இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது செக்ஷன் 270 பப்ளிக் நாய்சன்ஸ், அதாவது பொது தொல்லை. பொது தொல்லைனா என்னது? ஒரு சிலருக்கு வந்து போனால் ஹாப்பியை கொடுக்கும், ஒரு சிலருக்கு வந்து போனால் ஒரு சிலருக்கு கொடுக்குற ஹாப்பியனால் மற்றவங்க எல்லாத்துக்கும் தொந்தரவு பண்ணுறது தான் இந்த பப்ளிக் நாய்சன்ஸு. ஓகேவா? பப்ளிக் நாய்சன்ஸ் சொல்லலாம், பப்ளிக் நியூசன்ஸுன்னு சொல்லலாம். ஓகேங்களா? அதாவது பொதுமக்களுக்கு கேடு, இடைஞ்சல் பண்ணுறது, அபாயம், தொந்தரவு இந்த மாதிரி பண்ணுறது தான் செக்ஷன் 270. இது ஓகேங்களா? இது வந்து வேணால் மன்னிக்க கூடாது. அடுத்து செக்ஷன் 270 என்னென்னா, நெக்லிஜென்ட் ஆக்ட் லைக்லி டு ஸ்ப்ரெட் இன்ஃபெக்ஷன் ஆஃப் டிசீஸ் டேஞ்சரஸ் டு லைஃப். உயிருக்கு ஆபத்தான நோயை அநேகமாக தொற்றி பரவை செய்யக்கூடிய கவனமற்ற செயல் தான் செக்ஷன் 271. இப்போ என்னென்னா, இப்போ அந்த கொரோனா காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கொரோனா இது வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ கவனம் இல்லாமல் ஸ்ப்ரெட் பண்ணுறது, அதை பற்றி சொல்கிறது தான் செக்ஷன் 271. இதுக்கு என்ன பனிஷ்மெண்ட்னா 6 மாதம் சரி தண்டனை அல்லது அபராதம் அல்லது 2 தண்டனையாக கொடுக்கப்படும். அதே செக்ஷன் 272 என்னென்னா, malignant act likely to spread infection of disease dangerous to life. உயிருக்கு ஆபத்தான நோயை வேகமாக தொற்றி பரவை செய்யக்கூடிய செயல். அது இப்போ எப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் 7ஆம் அறிவு இருக்குல்ல, 7ஆம் அறிவு சூர்யா படம் இருக்குல்ல, அதில் வந்து பார்த்தா அந்த நாய்க்கு வந்து பார்த்தா டாங்லி ஊசி போடுவாங்களே, ஊசி போட்டு அந்த அதன் மூலிமா வேகமாக மற்ற நாய்களை கடிக்க வச்சு இது ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்காண்டி பண்ணுறது தான். அது என்னென்னா, ஒரு நோயை வேகமாக பரவை செய்யக்கூடியது தான் இந்த செக்ஷன். ஓகேங்க? malignantங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுக்கு என்ன பனிஷ்மெண்ட்னா 2 வருஷம் சிறை தண்டனை அல்லது அபராதம் 2 தனியாக கொடுக்கப்படும். அதே மாதிரி செக்ஷன் 273னா டிஸ்ஒபீடியன்ஸ் டு குவாரண்டைன் ரூல். அதாவது இப்போ 273 கொரோனா காலத்தில் வந்து போனால் எல்லாத்தையும் குவாரண்டைனில் இருக்க சொன்னாங்க, தனித்தனியாக இருக்க சொன்னாங்க, கூட்டம் அதிகமாக கொடுக்கணும் சொன்னாங்க. அந்த ரூல்ஸ் எல்லாத்தையும் டிஸ்ஒபீடியன்ஸ் பண்ணுறது தான் செக்ஷன் 273. இதுக்கு என்ன பனிஷ்மெண்ட்னா 6 மாதம் சிறை தண்டனை அல்லது அபராதம் 2 தனியாக கொடுக்கப்படும். நெக்ஸ்ட்டு செக்ஷன் 274. இப்போ கொரோனாவில் வந்து போனால் செக்ஷன் 273 என்ன பண்ணால் குவாரண்டைன் ரூலில் டிஸ்ஒபீடியன்ஸ் பண்ணுறது. இப்போ அந்த கொரோனா காலத்தில் வந்து போனால் இப்போ எல்லாம் வீட்டில் இருப்பாங்க, ஒரு வருஷம்லாம் வந்து போனால் உணவு இந்த மாதிரிலாம் கொடுக்க வராங்களே, அதை மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த உணவில் வந்து போனால் கலப்படம் பண்ணுறதுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. செக்ஷன் 224 அடல்ட்ரேஷன்ஸ் ஆஃப் ஃபுட் அண்ட் ட்ரிங்க்ஸ் இன்டென்டட் ஃபார் சேல். அதாவது விற்பனை செய்ய கருதியுள்ள உணவு அல்லது பானத்தில் கலப்படம் பண்ணுறது. ஓகே, இப்போ கொரோனா காலத்தில் வந்து போனால் உணவு இது மாதிரி குடி தண்ணி கொடுக்க வராங்க, அதில் கலப்படம் பண்ணுறது தான் செக்ஷன் 224 ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அது என்னது? அதாவது அடல்ட்ரேஷன் ஆஃப் ஃபுட் அண்ட் ட்ரிங்க்ஸு, அதாவது உணவு அல்லது பானத்தில் வந்து போனால் கலப்படம் பண்ணுறது செக்ஷன் 274. இதுக்கு என்ன தண்டனை பார்த்தீங்கன்னா 6 மாதம் சிறை தண்டனை அல்லது 5000 அபராதம் 2 தனியாக கொடுக்கப்படும். செக்ஷன் 275 என்னென்னா, சேல் ஆஃப் நாக்சியஸ் ஃபுட் ஆர் ட்ரிங்க்ஸ். இப்போ 274 வந்து போனால் உணவு இதில் வந்து கலப்படம் பண்ணிட்டாங்க, கலப்படம் பண்ணதால் அந்த உணவு கெட்டு போச்சு. அந்த கெட்டுப்போன உணவு சேல்ஸ் பண்ணுறது தான் செக்ஷன் 275. ஓகேங்களா? அது கெட்டுப்போன உணவு அல்லது பானத்தை விற்பனை செய்கிறது தான் செக்ஷன் 275. இதுக்கு என்ன பனிஷ்மெண்ட்னா 6 மாதம் சிறை தண்டனை அல்லது 5000 அபராதம் அல்லது 2 தனியாக கொடுக்கப்படும். அடுத்து செக்ஷன் 276 அடல்ட்ரேஷன்ஸ் ஆஃப் ட்ரக்ஸு. இப்போ மேலே உந்து எல்லாமே உணவு எல்லாம் கொடுக்க வராங்களா, அடுத்து மருந்து கொடுக்க வராங்க, அந்த மருந்து வந்து கலப்படம் பண்ணுறது தான் செக்ஷன் 276 அடல்ட்ரேஷன்ஸ் ஆஃப் ட்ரக்ஸ், அதாவது மருந்துகளில் கலப்படம் பண்ணுறது. இதுக்கு என்ன பனிஷ்மெண்ட்னா 1 வருஷம் சிறை தண்டனை அல்லது 5000 அபராதம் 2 தனியாக கொடுக்கப்படும். இப்போ செக்ஷன் 277 என்னென்னா, சேல் ஆஃப் அடல்ட்ரேட்டட் ட்ரக்ஸு, அதாவது கலப்படம் செய்யப்பட்ட மருந்து இருந்ததுன்னா விற்கிறது. இதுதான். ஓகேங்களா? செக்ஷன் 270 இப்போ 276 மருந்துகளை கலப்படம் பண்ணுறது, 277 வந்து பார்த்தா அந்த கலப்படம் செய்யப்பட்ட மருந்தை விற்கிறத 277. இதுக்கு பார்த்தாச்சு. பனிஷ்மெண்ட் தான் 6 மாதம் சிறை தண்டனை, 5000 அப்புறம் தான் 2 தனியாக கொடுக்கப்படும். அடுத்து செக்ஷன் 278னா சேல் ஆஃப் ட்ரக் அஸ் ஏ டிஃப்ரெண்ட் ட்ரக் ஆர் ப்ரிப்பரேஷன். ஒரு மருந்தை வேறொரு மருந்தாக தயாரிப்பாக விற்கிறது. ஒரு மருந்தை வச்சு வேறொரு மருந்தை தயாரிக்கிறது அல்லது அதே தயாரிக்கப்பட வேறொரு மருந்தை தயாரித்து தான் விற்கிறது. இதை பற்றி சொல்கிறது தான் செக்ஷன் 278. இதுக்கு என்ன பனிஷ்மெண்ட்னா 6 மாதம் சிறை தண்டனை அல்லது 5000 அபராதம் 2 தனியாக கொடுக்கப்படும். அடுத்தது செக்ஷன் 279 ஃபாலிங் வாட்டர் ஆஃப் பப்ளிக் ஸ்ப்ரிங் ஆர் ரிசர்வயர். ஓகேவா? அதாவது பொது ஊற்று
ஆர் நீர்த்தேக்கத்தை அசுத்தப்படுத்துறது. இப்போ செக்ஷன் 279 என்ன சொல்லுதுன்னா, இப்போ பொதுவான ஒரு நீர்த்தேக்கம் இந்த மாதிரி ஊற்று இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இது வாட்டர் ஃபால்ஸ்லாம் இருக்குல்ல, அந்த வாட்டர் ஃபால்ஸை வந்து போனால் அசுத்தம் பண்ணுறது, இல்லைனா ஏரி இந்த மாதிரி குளத்தை வந்து போனால் அசுத்தம் பண்ணுறது, அதை பற்றி சொல்கிறதா செக்ஷன் 279. இதுக்கு என்ன பனிஷ்மெண்ட்னா, இப்போ இதில் கூட இப்போ 229 இப்போ அந்த ஒரு கொரோனா காலத்தில் வந்து வேஸ்ட்டான கழிவுப்பொருளாக இருக்குல்ல, அந்த இந்த மாதிரி ஏதாவது இன்ஃபெக்ஷன் ஆனது வந்து போய்ட்டு தண்ணியில் இந்த மாதிரி போட்டால் என்ன ஆகும், இதனால் மற்றவங்களுக்கு பாதிக்கப்படல, அந்த மாதிரி சொல்கிறது தான் செக்ஷன் 279. இதுக்கு என்ன பனிஷ்மெண்ட்னா 6 மாதம் சிறை தண்டனை அல்லது 5000 அபராதம் அல்லது இன்னும் தனியாக கொடுக்கப்படும். நெக்ஸ்ட்டு செக்ஷன் 280 மேக்கிங் அட்மாஸ்பியர் நாக்சியஸ் டு ஹெல்த். இப்போ செக்ஷன் 279 என்ன பண்ணுறாங்க, நீரை வந்து போனால் அசுத்தம் பண்ணுறாங்களா. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா காற்று மண்டலத்தை அசுத்தம் பண்ணுறது. இப்போ தேவையில்லாமல் இந்த மாதிரி இதெல்லாம் எரிக்கிறதுனால என்ன ஆகும், அந்த டஸ்ட்லாம் வந்து போனால் மற்றவங்களுக்கு ஆபத்தை ஏற்படுத்தும். அதான் செக்ஷன் 280 என்ன சொல்லுதுன்னா, காற்று மண்டலத்தை உடல்நலத்திற்கு கெடுதி விளைவிக்கும் வகையில் நச்சுத்தன்மை வாய்ந்ததாக்குறது. ஓகேங்களா. இப்போ ஒரு சில டயர் இந்த மாதிரிலாம் எரிக்கிறதா என்ன பண்ணும், கார்பன் டை ஆக்சைடு அதிகமாகிடும். ஓகேங்களா. அப்புறம் இந்த மாதிரி சல்ஃபர் இதெல்லாம் என்ன பண்ணும், அதிகமாக இதெல்லாம் எரிக்கிறதுனால இருந்தது. இப்போ எல்லாமே ஓசோன் மண்டலம்லாம் வந்து பண்ணால் ஓட்ட போடுறதுன்னு சொல்ல வராங்களா. அதனால தான் இப்போ செக்ஷன் 280 என்னென்னா காற்று மண்டலத்தை அசுத்தம் பண்ணுறது தான் செக்ஷன் 280. இதுக்கு என்ன பனிஷ்மெண்ட்னா 1000 ரூபா அபராதம் போடுவாங்க. அடுத்து செக்ஷன் 281 ரேஸ் டிரைவிங் ஆர் ரைடிங் ஆன் ஏ பப்ளிக் வே. ஒரு பொது பாதையில் முரட்டுத்தனமாக வாகனம் ஓட்டுறது அல்லது சவாரி செய்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் பைக் ரேஸ் பண்ணுறது. ஓகேங்களா. பப்ளிக் ரோட்டில் என்ன பைக் ரேஸ் பண்ணணும், அதனால் மக்களுக்கு பாதிப்பு ஏற்படுமையா. அதுக்கு என்ன பனிஷ்மெண்ட்னா 6 மாதம் சிறை தண்டனை அல்லது 1000 ரூபா அபராதம் அல்லது இன்னும் தனியாக கொடுக்கணும். ஸோ செக்ஷன் 280 என்னென்னா பைக் ரேஸ் பண்ணுறது ஒரு பப்ளிக் இடத்துல. அடுத்து செக்ஷன் 282 என்னென்னா ரேஸ் நேவிகேஷன்ஸ் ஆஃப் வெசல், கப்பல் படகு ஓடத்தை முரட்டுத்தனமாக ஓட்டுறது. ஓகேங்களா. இப்போ வந்து போனால் இப்போ ஃபஸ்ட்டு நம்ம பைக்கு பார்த்தோம், இப்போ ரோட்டில் பைக்கு, அதே இப்போ தண்ணியில் வந்து போனால் கப்பல் படகு இந்த மாதிரி வந்துன்னா அங்கே ரேஸ் ஓட்டுறது, வேகமாக ஓட்டுறது, மற்றவங்களுக்கு ஆபத்து ஏற்படுத்துகிற மாதிரி ஓட்டுறது தான் செக்ஷன் 282. இதுக்கு என்ன பனிஷ்மெண்ட்னா 6 மாதம் சிறை தண்டனை அல்லது 10,000 ரூபா அவ்வளோதான் இன்னும் தனியாக கொடுக்கப்படும். அடுத்தது செக்ஷன் 283 எக்ஸிபிஷன் ஆஃப் ஃபால்ஸ் லைட் மார்க் பாய். செக்ஷன் 283 எக்ஸிபிஷன் ஆஃப் ஃபால்ஸ் லைட் மார்க் பாய். அது ஒரு பொய்யான ஒளி குறி அல்லது மிதவையை பார்வையிடப்படும்படி வைக்கிறது. அதுவும் இப்போ செக்ஷன் 282 கப்பலை வேகமாக ஓட்டுறது இந்த மாதிரி பார்த்தோமா. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா செக்ஷன் 203 அந்த மாதிரி இப்போ கப்பல் அங்கேருந்து வரப்போ இருந்தோம்னா அந்த போர்ட்டில் வந்து போனால் அங்கே இது இருக்கும்ல லைட் ஹவுஸு இந்த மாதிரி ஏதோ ஒன்று பொய்யா ஒன்று க்ரியேட் பண்ணி அந்த கப்பல் வந்து போனால் அங்கே வந்து நிறுத்துறதுக்கு வர வச்சு அங்கேருந்து போனால் அதுலேருந்து ஆட்டையை போடுறதுக்காண்டி பண்ணுறது தான். அது பண்ணுறதுக்கு அப்படி பண்ணாங்கன்னா என்ன பனிஷ்மெண்ட்டு 7 வருஷம் சிறை தண்டனை அல்லது 10,000 ரூபா அபராதம் அல்லது இரண்டும் தனியாக கொடுக்கப்படும். ஸோ செக்ஷன் 283 ஒரு பொய்யான ஒளி குறி மிதவை இந்த மாதிரி யூஸ் பண்ணி அங்கே அதை யூஸ் பண்ணாவே அங்கே வச்சுருந்தாவே ஓகேவா, அது வச்சுருந்து அதுக்கு என்ன பனிஷ்மெண்ட்டு தான் இது சொல்லி பார்க்குறோம். 283 தான் பிஎன்எஸ் 283 ஒரு பொய்யான ஒளி குறி மிதவையை பயன்படுத்துறது. அடுத்து செக்ஷன் 284 கன்வேயிங் பர்சன் பை வாட்டர் ஃபார் ஹியரின் அன்சேஃப் ஆர் ஓவர்லோடு வெசல். பாதுகாப்பற்ற அல்லது அளவுக்கு மீறிய பாரமேற்றிய கப்பலில் நீர் வழியாக நபர்களை ஏற்றி செல்வது. ஓகேங்களா. கப்பல் படகு ஓடம் இந்த மாதிரி என்னென்னா ஓவர்லோடாக வச்சுட்டு போகிறது. அதாவது இப்போ லாபம் வர்றதுக்காண்டி இப்போ பஸ்ஸெல்லாம் டிக்கெட்டுக்கு அதிகமாக ஏற்றிட்டு போகிறாங்களா. ஓகேங்களா. அப்படியே படியில் தொங்கிக்கிட்டு போகிறோம். அதேமாதிரி கப்பல்லேயும் வந்து போனால் அளவுக்கு மீறி அளவுக்கு கொண்டு போனால் இடையில இருந்து போனால் கப்பல் எங்கேயோ வெடிச்சிடும் இல்லை உடஞ்சிரும். இது ஏதோ ஒரு ப்ராப்ளம் கவுந்துடும். ஓகேங்களா. அதுக்கு தான் இப்போ ஓவர்லோடு எடுத்துகிட்டு போகிறது. தண்ணியில் கப்பல் வந்து போனால் ஓவர்லோடு எடுத்துகிட்டு போகிறது தான் செக்ஷன் 284. இதுக்கு என்ன பனிஷ்மெண்ட்னா 6 மாதம் சிறை தண்டனை அல்லது 5,000 ரூபா அபராதம் இன்னும் தனியாக கொடுக்கப்படும். நெக்ஸ்ட்டு செக்ஷன் 285 டேஞ்சர் ஆர் அப்ஸ்ட்ரக்ஷன் இன் பப்ளிக் வே ஆர் லைன் ஆர் ஆஃப் நேவிகேஷன். அதாவது ஒரு பொது வழியில் கப்பல் பாதையில் ஆபத்து அல்லது தடையை ஏற்படுத்துறது. இப்போ 284 கப்பலில் ஓவர்லோடு எடுத்துகிட்டு போகிறது. 285 வந்து போனால் இந்த மாதிரி கப்பல் போகிறதுல இல்லை ரோட்டில் எங்கேயோ வந்தோம்னா வச்சுக்கோங்க, அங்கே ஏதோ ஆபத்து ஏற்படுத்துகிற மாதிரியோ அப்புறம் தடையை ஏற்படுத்து திடீர்னு நாங்கள் வந்து போனால் இப்போ ஏதோ ஒரு பெரிய ஸ்பீடு பிரேக்கர் தான் என்ன ஆகும்,
டப்புன்னு ஏதாவது ஆக்சிடென்ட் ஆகிடும். அதாவது இந்த மாதிரி ஏதோ ஒரு கட்டை போட்டு வச்சுருந்தான், ஓகேங்களா. அதே மாதிரி தான் ஒரு கப்பல் போகிற வழியில் பெருசாக வேறு ஏதோ ஒரு இருந்துச்சுன்னா அங்கே இடிச்சே ஆக்சிடென்ட் ஆகிடும். அதுதான் செக்ஷன் 285 என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு கப்பலோ அது வேறு ஏதோ போகிற பொது வழியில் வந்து பண்ணால் ஒரு ஆபத்தில் தடை ஏற்படுத்து தான் செக்ஷன் 285. அடுத்து 286 என்னென்னா, நெக்லிஜென்ட் கான்டாக்ட் வித் ரெஸ்பெக்ட் டு பாய்ஸ்னஸ் சப்ஸ்டன்ஸு, நச்சுப்பொருள் சம்மந்தமாக கவனமற்று நடக்கிறது, ஓகேங்களா. நச்சுப்பொருள் சம்மந்தமாக, ஓகேங்களா. இப்போ நச்சுப்பொருள் சம்மந்தமான இப்போ என்னது, ஏதாவது இப்போ ஒரு நம்ம வீட்டுக்கு யூஸ் பண்ணுற இதெல்லாம் தின்னர்லாம் இருக்குல்ல, தின்னர்லாம் மேக்ஸிமம் தண்ணி மாதிரியே இருக்கும். அப்புறம் நம்ம அது இன்ஜினுக்கு ஊற்றுற அந்த டிஸ்லரி அந்த வாட்டர் ஒன்று இருக்கும், அந்த வாட்டரும் தண்ணி மாதிரி தான் இருக்கும். அது வந்து பணம் எடுத்துகிட்டு போய்ட்டு நம்ம வீட்டில் ஃப்ரிட்ஜில் இந்த மாதிரி வச்சுருந்தா மற்றவங்க ஏதாவது குடிச்சிடுவாங்க. அதாவது ஃப்ரிட்ஜில் நம்ம வீட்டில் இல்லை வேறு எங்கேயாவது நம்ம அது மாதிரி கவனம் இல்லாமல் இருந்தால் நம்ம அதை குடிச்சிட்டு மற்றவங்களுக்கு பாதிப்பு ஏற்படும் இல்லையா. அதான் இப்போ செக்ஷன் 286 நச்சுப்பொருள் சம்மந்தமாக கவனம் இல்லாமல் இருக்கிறது. இதுக்கு என்ன பனிஷ்மெண்ட்னா 6 மாதம் சரி தானே அல்லது 5000 அவ்வளோதான் இன்னும் தனியாக கொடுக்க முடியும். அடுத்து செக்ஷன் 287 நெக்லிஜென்ட் கான்டாக்ட் வித் ரெஸ்பெக்ட் டு ஃபயர் ஆர் கம்பஸ்டைல் மேட்ரு, தீ அல்லது தீப்பற்றக்கூடிய பொருள் சம்மந்தமாக கவர்மெண்ட் இருக்கிறது. அதாவது ஃபயர் அண்டு கம்பஸ்டன், ஓகேங்களா. அதாவது என்னென்னா, இப்போ ஒரு சில பஸ்ஸெலாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பெட்ரோலு பட்டாசு மாதிரிலாம் எடுத்துகிட்டு போக கூட சொல்லுவாங்களே, பட்டாசு கூட இது வராது, அதாவது டீசல் தான், டீசல் பெட்ரோல் மாதிரி எடுத்துகிட்டு போட சொல்லுவாங்க. ஏன்னு கேட்டால் திடீர்னு ஏதோ ஒரு ஸ்பார்க் ஏற்பட்டு அங்கே ஃபயர் ஆச்சுன்னா அந்த என்ன பஸ் ஃபுல்லாகவே டேமேஜ் ஆகிடும். அதை பற்றி சொல்கிறதா செக்ஷன் 287, ஓகேங்களா. அதாவது 7ங்கிறது தீ, ஓகேவா. 7 ஃபயரான நம்பர் தான் 7, ஓகேவா. அது ரொனால்டோக்கு யூஸ் பண்ணுறாங்க, தோனி யூஸ் பண்ணுறாங்க, ஓகேவா. சரிங்களா. அதனால் வந்து பண்ணால் 7னா தீ அல்லது தீப்பொருள் பற்றிய தீப்பிடிக்கும் பொருள் பற்றி கவர்மெண்ட் இருக்கிறது தான் செக்ஷன் 287. செக்ஷன் இதுக்கு என்ன பனிஷ்மெண்ட்னா 6 மாதம் சிறை தண்டனை அல்லது 2000 ரூபா அபராதம் இன்னும் தனியாக கொடுக்கப்படும். செக்ஷன் 288 நெக்லிஜென்ட் கான்டாக்ட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ்ப்ளோசிவ் சப்ஸ்டன்ஸு, இதுக்கு தான் நம்ம பஸ்ஸில் வந்து பண்ணால் பட்டாசு எடுத்துகிட்டு போகக்கூடாதுன்னு சொல்கிறது. வெடிப்பொருள் சம்மந்தமாக கவனம் இல்லாமல் இருக்கிறது. இப்போ செக்ஷன் 288 என்னென்னா வெடிப்பொருள் பற்றி கவனமற்று இருக்கிறது, ஓகேவா. இதுக்கு என்ன பனிஷ்மெண்ட்னா 6 மாதம் சிறை தண்டனை அல்லது 5000 ரூபா அபராதம் உங்களுக்கு இன்னும் தனியாக கொடுக்கப்படும். அடுத்து செக்ஷன் 283 நெக்லிஜென்ட் கான்டாக்ட் வித் ரெஸ்பெக்ட் டு மெஷினரி, இயந்திரம் பற்றி கவனம் இல்லாமல் இருக்கிறது. இப்போ வந்து பண்ண இப்போ பெரிய பெரிய இன்ஜின்லாம் இருக்கு, இயந்திரம். இப்போ இயந்திரம்னா எப்படி சொல்லலாம், டிராக்டர் இந்த மாதிரிலாம். அது வந்து பண்ணால் குழந்தைகிட்ட வந்து நாங்கள் நிறுத்திட்டு சாவி ஆன் பண்ணி வச்சுட்டு நம்ம குழந்தைங்க வந்து எடுத்து ஓட்டி இருக்க மற்றவங்களுக்கு டேஞ்சராக இருக்குல்ல. அதான் செக்ஷன் 289 என்னென்னா இயந்திரம் பற்றி கவனம் இல்லாமல் இருக்கிறது தான் செக்ஷன் 289. என்ன பனிஷ்மெண்ட்னா 6 மாதம் சிறை தண்டனை அல்லது 5000 ரூபா அபராதம் இன்னும் தனியாக கொடுக்கப்படும். செக்ஷன் 290 நெக்லிஜென்ட் கான்டாக்ட் வித் ரெஸ்பெக்ட் டு புல்லிங் டவுன், ரிப்பேரிங் ஆர் கன்ஸ்ட்ரக்டிங் பில்டிங், அதாவது கட்டிடங்களை இடிக்கிறது அல்லது பழுது பார்த்தல் பற்றி கவனமற்று இருக்கிறது. இப்போ ஒரு பில்டிங் கட்டிகிட்டு இருக்காங்க இல்லை இடிக்கிறாங்க அப்படின்னா அதை சுற்றி இடிக்க போகிறப்போ அதை சுற்றி வந்து பண்ணால் ஒரு ஏதாவது கவர் பண்ணி வச்சு இடிக்கணும். இல்லைனா அதுலேருந்து வர கில்லு இல்லைன்னா வெளியில் யாராவது ரோட்டில் நடந்து போயிட்டு இருந்தாங்கன்னா மக்களுக்கு வந்து பொதுமக்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும். அதை பற்றி சொல்கிறது தான் செக்ஷன் 290. இப்போ ஒரு கட்டிடத்தை வந்து பண்ணால் வச்சுக்கோங்க இடிக்கிறது அது பழுது பார்க்குறப்ப வந்து பண்ணால் அது கவனம் இல்லாமல் இருக்கக்கூடாது. இதுக்கு அப்படி கவனம் இல்லாமல் இருந்தால் அதுக்கு என்ன பண்ணிக்கணும், 6 மாதம் சிறை தண்டனை இல்லை 5000 அபராதம் இன்னும் தனியாக கொடுக்கப்படும். இதுதான் செக்ஷன் 290. செக்ஷன் 291 நெக்லிஜென்ட் கான்டாக்ட் வித் ரெஸ்பெக்ட் டு அனிமல், அதாவது விலங்குகளை பற்றி கவனமற்று இருக்கிறது தான், ஓகேங்களா. இதில் என்னென்னா இப்போ ஒன்றுங்கிறது என்னது அனிமல், அதாவது A1 ஃபார் ஆல்ஃபாபெட் ஆர்டர் A, ஓகேங்களா, அனிமல், ஓகேங்களா. அப்போ 291 அனிமலை பற்றி வந்தோம்னா கவனம் இல்லாமல் இருக்கிறது. அதுக்கு 6 மாதம் சிறை தண்டனை அல்லது 5000 ரூபா அபராதம் இன்னும் தனியாக கொடுக்கப்படும். அடுத்தது செக்ஷன் 292 பனிஷ்மெண்ட் ஃபார் பப்ளிக் நைசன்ஸ் இன் கேசஸ் நாட் அதர் ப்ரொவைடட் ஃபார், அதாவது மற்றபடி வகைமுறை செய்யப்படாத போது பொது தொல்லைக்கான தண்டனைன்னு கொடுத்துருக்காங்க. அதாவது இதில் வேறு ஏதாவது வகை எதுவும் மற்றபடி சொல்லணும்னா அது இதில் போட்டுக்கலாம். இதுக்கு 1000 ரூபா அபராதம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டுருக்காங்க. 292 அதாவது, ஓகேங்களா. அது 293 கண்டினியூன்ஸ் ஆஃப் லைசன்ஸ் ஆஃப்டர் இன்ஜெக்ஷன் டு டிஸ்கன்யூ, அதாவது பொது தொல்லையை தொடராது இருக்குமாறு உறுத்து கட்டளை. இப்போ ஆல்ரெடி ஒருத்தன் தப்பு பண்ணிட்டான், அந்த மாதிரி பப்ளிக்கு டிஸ்டர்ப் பண்ணியிருக்கான், திரும்பவும் அதே தப்பு அவன் பண்ணுறப்ப அவனுக்கு என்ன அபராதம்னா 6 மாதம் சிறை தண்டனை அல்லது 5000 ரூபா அபராதம் இன்னும் தனியாக கொடுப்போம். ஸோ 293 என்னென்னா இந்த மாதிரி ஒரு லைசன்ஸ் வந்துன்னா திரும்ப நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்போ திரும்பவும் பண்ணுறது தான் 293 தடையானைங்கிறது. அடுத்து செக்ஷன் 294 சேல் ஆஃப் ஆப்சின் புக்ஸ், ஆபாச புத்தகங்களை விற்பனை செய்கிறத பற்றி தான் சொல்கிறது செக்ஷன் 294, ஓகேங்களா. இது ரொம்ப முக்கியமானது. ஆபாச புத்தகங்கள்லாம் விற்பனை செய்கிறது.
இது வந்து இப்போ ஃபஸ்ட் டைம் செஞ்சுருந்த ஆபாச புத்தகம்னா உங்களுக்கே தெரியும் என்னென்னு சொல்லிட்டு, ஓகேங்களா? அதான் ஆப்சின் மூவியில் படத்தில் கூட இது ஆப்சின்னு சொல்கிறாங்களே, ஆபாசமான காட்சிகள்னு சொல்லுவாங்கிறது, அதான் ஆப்சின்னு. அந்த மாதிரி 294 இப்போ சேல் ஆஃப் ஆப்சின் புக்ஸு இது ஃபஸ்ட் டைம் செஞ்சுருந்தாங்கன்னா அவங்களுக்கு 2 வருஷம் சரி தண்ணி அல்லது 5000 அபராதம் இன்னும் தனியாக கொடுக்கப்படும். இது திரும்ப மீண்டும் செகண்ட் டைம் பண்ணுறோன்னா 5 வருஷம் சரி தண்டனை 10,000 ரூபா அபராதத்துடன் விதிக்கப்படும். இதில் என்னென்ன விதிவிலக்குன்னா, இப்போ அறிவியல், இலக்கியம், கலை, கல்வி, கோவில், மதம் அங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கிங்க அந்த மாதிரி கொஞ்சம் சிலையெல்லாம் ஓவியமாக வச்சுருப்பாங்க. இது வந்து பார்த்தா ஆபாசமாக இருந்தாலும் அது வந்து பார்த்தா நம்மளுடைய மதம் சார்ந்தது இருக்கிறதுனால அதெல்லாம் விட்டுருவாங்க. அதுமாதிரி இது ஒரு சட்டம் சொல்லிங்கன்னா, பழமையான நினைவு சின்னம் மற்றும் தொல்பொருள் ஆய்வு மனைகள் மற்றும் எஞ்சி பகுதிகள் சட்டம் 1958 இந்த சட்டத்தின் பிரகாரம் இதெல்லாம் வந்து பண்ணால் இந்த கோவில் இருக்கிறதெல்லாம் வந்து பண்ணால் அது பாதுகாக்கிறது, அது வந்து பண்ணால் தவறுலாம் சொல்ல வராங்க. அவ்வளோதான். செக்ஷன் 294னா அதாவது சேல் ஆஃப் ஆப்சின் புக்ஸு ஆபாச புத்தகங்களை விற்கிறத பற்றி சொல்கிறது தான் செக்ஷன் 294. நெக்ஸ்ட்டு செக்ஷன் 295 சேல் ஆஃப் ஆப்சின் ஆப்ஜெக்ட்ஸ் டு சைல்டு. அது இந்த 5ங்கிறதுனால 5 வயசு குழந்தை, ஓகே 5 வயசு இருக்கிறவங்களாமே குழந்தை தான், அது ஞாபகம் வச்சுக்கிங்க, ஓகேங்களா? இப்போ குழந்தைங்களுக்கு ஆபாச பொருட்களை விற்பனை செய்கிறது, குழந்தைனால 18 வயசு கீழே இருக்கிறவங்களுக்கு எல்லாமே குழந்தை தான், ஓகேங்களா? அது ஃபஸ்ட் டைம் பண்ணியிருந்தாங்கன்னா 3 வருஷம் சரி தண்டனை இல்லை 2000 ரூபா அபராதம் இன்னும் தனியாக கொடுக்கப்படும். அதுவே செகண்ட் டைம் திரும்ப பண்ணுறாருன்னா 7 வருஷம் சரி தண்டனை 5000 ரூபா அபராதத்துடன் விதிக்கப்படும், ஓகேங்களா? இதுதான் செக்ஷன் 295. 5 என்னது சைல்டு, அப்போ குழந்தைங்களுக்கு ஆபாச பொருட்களை விற்பனை செய்கிறத பற்றி சொல்கிறது தான் செக்ஷன் 295. செக்ஷன் அடுத்தது நெக்ஸ்ட் செக்ஷன் 296, அதாவது ஆப்சின் ஆக்ட்ஸ் அண்டு சாங்ஸு. இப்போ ஆப்சின் என்னது ஆபாச செயல்கள் அண்டு சாங்கு பாடல்களும், ஓகேங்களா? இப்போ 296 ஓகேங்களா? அதாவது ஆபாசமான செயல் பாடல் பற்றி போடுறது. இது வந்து சப் கிளாஸ். ஏன்னு சொன்னால் ஆபாச செயல்கள் பற்றி சொல்கிறது. ஒரு பப்ளிக் பிளேஸில் வந்தோன்னா ஆபாசமாக பண்ணுறது, ட்ரெஸ் இதெல்லாம்ங்கிறது ஏதோ பண்ணுறது, ஓகேங்களா? ஆபாசமாக பண்ணுறது தான் வந்தோம்னா இதான் வந்து சப் கிளாஸ் ஏ. சப் கிளாஸ் பி நான் ஆபாசமான பாடல், ஏதோ ஒரு பப்ளிக் பிளேஸில் வந்தோம்னா திட்டுறது, பாட்டு பாடுறது, இந்த மாதிரி பாடுறது தான் வந்து வச்சுக்கிறேன் சப் கிளாஸ் பி. இது எல்லாமே வந்து பண்ணால் இதுக்கு என்ன பனிஷ்மெண்ட், 3 மாதம் சிறை தண்டனை அல்லது 1000 ரூபா அபராதம் இன்னும் தனியாக கொடுக்கப்படும். அடுத்து செக்ஷன் 297 என்னென்னா கீப்பிங் லாட்ரி ஆஃபீஸு பரிசு சீட்டு அலுவலகத்தை வைத்திருக்கிறது. இப்போ நம்ம தமிழ்நாட்டிலலாம் லாட்ரி சீட்டு வந்து பண்ணால் பேன் பண்ணிட்டாங்க. மற்றபடி கேரளாவில் ஒரு சில ஸ்டேட்டில் இருக்குது, ஆனால் நம்ம ஸ்டேட்டில் வந்தோம்னா அதை தடை பண்ணிட்டாங்க. இந்தியாவிலையும் ஒரு சில இடத்துல இருக்குது, ஆனால் தமிழ்நாட்டில் வந்து போனால் பேன் பண்ணிட்டாங்க. இது வந்து போனால் இந்த ஆஃபீஸை வச்சுருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து போனால் 6 மாதம் சிறை தண்டனை அல்லது அபராதம் இன்னும் தனியாக கொடுக்கப்படும். அது மாதிரி லாட்ரி சீட் சம்மந்தமான ஏதாவது அங்கே வந்து போனால் இந்த மாதிரி சார் எனக்கு வந்து போனால் பொய்யான ஒரு சீட்டு கொடுத்துறாங்க, சீட்டு கொடுத்து எனக்கு காசு தரல அப்படி இப்படி ஏதாவது பண்ணுறாங்கன்னா அதுக்கு என்ன அந்த மாதிரி ப்ராப்ளம் வந்துச்சுன்னா அதுக்கு 5000 ரூபா அபராதம் போடுவாங்க. ஓகே நம்மளுக்கு தேங்க்யூ.